Hi students, good morning to all. Today we will see about the unit 4 electric charge and electric current. 4.22 measurement of electric current. எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். We can measure the value of current and express it numerically. Current is the rate at which charges flow past a point on a circuit. அப்போ கரண்ட் அப்படின்றது எவ்வளோ சார்ஜ் வந்து சர்க்கியூட்டில் வந்து ஒரு பாயிண்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து என்னது கரண்ட்டு. That is, if Q is the quantity of charge passing through a cross section of a wire in time t, quantity of current I is represented as. இப்போ Q அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ குவான்டிட்டி வந்து எவ்வளோ அளவு வந்து சார்ஜ் வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஒயரில் ஒரு குறிப்பிட்ட டைம் என்னன்னு எடுத்துக்கிறோம் டி ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் அது குவான்டிட்டி ஆஃப் கரண்ட். அப்போ குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் எதில் சொல்கிறோம்? ஐயில் சொல்கிறோம். அப்போ ஐ என்னது? ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது? Q by T. The standard SI unit of current is ampere with the symbol A. ஸ்டாண்டர்ட் SI யூனிட் வந்து எதில் வந்து சொல்கிறோம்? ஆம்பியரு. ஆம்பியருடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேபிட்டல் லெட்டர் A. கரண்ட் ஆஃப் 1 ampere means that there is 1 coulomb of charge passing through a cross section of a wire every second. அப்போ என்னது கரண்ட் ஒரு ஆம்பியர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு கூலும் சார்ஜ் வந்து ஒரு செகண்டுக்கு கிராஸ் செக்ஷன் ஒயரில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் வந்து சார்ஜ் பாஸ் ஆகுது அப்படின்றது சொல்கிறது தான் என்னது 1 ஆம்பியர். ஸோ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 கூலும். ஒரு கூலும் வந்து என்னது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து பாஸ் ஆகுது. 1 கூலும் பர் 1 second or 1 ampere 1A is equal to 1C by 1S. அப்போ இதை எதில் சொல்லுவோம்? ஈக்குவல் டு 1 கூலுமு. செகண்ட் பார்த்தோன்னாக்கா எதில் இருக்குது? டிவைடில் இருக்குது. டிவைடில் இருக்கிறது மேலே போச்சுனாக்கா என்ன வரும்? நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் இன்வர்ஸ் 1. Ammeter is an instrument used to measure the strength of electric current in an electric circuit. அப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எவ்வளோ வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எதை வச்சு மெஷர் பண்ணுறோம்? அம்மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுறோம். த அம்மீட்டர் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ் இன் எ சர்க்கியூட். இப்போ அம்மீட்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சீரியஸில் சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. when the current is to be found, the current flows through the positive red terminal of ammeter and leaves from the negative black terminal. இப்போ அம்மீட்டரில் என்ன பண்ணுறோம்? சீரியஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? பாசிட்டிவ் ரெட் டெர்மினல்ல இருந்து எங்கே போய் வந்து முடியுது, எங்கே லீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பிளாக் டெர்மினலில் வந்து எண்ட் ஆகுது. ஃபிகரில் பாரு அம்மீட்டர் இன் எ சர்க்கியூட். அப்போ அம்மீட்டர் எப்படி சர்க்கியூட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது? ஃபஸ்ட்டு பேட்ரியோடைய நெகட்டிவ் டெர்மினலு வந்து எதில் இது பண்ணியிருக்கிறாங்க? பாசிட்டிவ் டெர்மினல் பல்பில். நெகட்டிவ் டெர்மினல் பல்பில் இருக்கிறது எதில் போயிட்டு அம்மீட்டரில் கனெக்ட் ஆகிருக்குது. அம்மீட்டரில் இருந்து நெக்ஸ்ட் எதில் போய் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம்? பேட்ரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சர்க்கியூட்டில் பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க? இது பேட்ரி, இது அம்மீட்டரு, நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னாக்கா ப்ளஸில் இருக்கிறது பல்பு. ப்ராப்ளம் 2. If 25 coulomb of charge is determined to pass through a wire of any cross section in 50 seconds, what is the measure of current? 25 coulomb charge வந்து என்ன பண்ணுறோம்? டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒயரை வந்து கிராஸ் செக்ஷனில் வந்து 50 செகண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ மெஷர் பண்ணுற கரண்ட் எவ்வளோ? ஐ அப்படின்றது என்னது? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Q by T. ஸோ கூலும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 25 கூலுமே எவ்வளோ செகண்ட்? 50 செகண்ட். ஸோ 50 செகண்ட்.
இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 0.5 கூலும் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.5 கூலும் பர் செகண்ட் எதில் வந்து மென்ஷன் பண்ணலாம்? ஆம்பையரில் மென்ஷன் பண்ணலாம். அப்போ 0.5 ஆம்பையர். ப்ராப்ளம் 3. The current flowing through a lamp is 0.2 ampere. If the lamp is switch on for 1 hour, what is the total electric charge that pass through the lamp? என்ன கேட்குறாங்க? இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கரண்ட்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகுது 0.2 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஹவர்ன்றதையும் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? I is equal to Q by T. எனக்கு என்னதான் வேணும்? Q தான் வேணும். ஸோ Q is equal to I current into T. ஸோ 1 hour is equal to 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 3600 செகண்ட். 1 into 60 மினிட்ஸு, 60 மினிட்ஸ்க்கு 60 செகண்ட்ஸ். 1 ஹவர் எவ்வளோ மினிட்ஸு? 60 மினிட்ஸு. அப்போ 60 மினிட்ஸ்க்கு எவ்வளோ செகண்டு? 60 செகண்ட்ஸ். ஸோ 3600 செகண்ட்ஸ். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு T. I கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 0.2 ஆம்பியர் இன்ட்டு 3600 செகண்ட். ஸோ எவ்வளோ வரும்? மல்டிபிள் பண்ணனா 720 கூலும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை என்னன்னு சொல்லலாம்? EMF. Imagine that two ends of a water pipe filled with water are connected. Although filled with water, the water will not move or circle around the tube on its own. நம்மளே இமேஜின் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன? 2 எண்ட்ஸோடைய வாட்டர் பைப்பும் எதால்? வாட்டரால் ஃபில் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபில் பண்ண வாட்டரில் என்ன ஆகிறதில்ல? மூவ் ஆகிறதில்ல. சர்க்கிள் டியூப் வந்து சர்க்கிளில் என்ன ஆகிறதில்ல? ஓனா இல்லை. சப்போஸ் யூ இன்சர்ட் எ பம்ப் இன் பிட்வீன் த pump pushes the water, then the water will start moving in the tube. இதுலேயே நம்ம பம்பை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? வாட்டரு புஷ் ஆகிட்டு வாட்டர் ஃபுல்லாக மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. Now the moving water can be used to produce some work. We can insert a water wheel in between the flow and make it to rotate and further use the rotation to operate மிஷினரி. அப்போ அந்த மூவ் ஆகக்கூடிய வாட்டரு ஏதோ ஒரு வேலையை செய்யுது. அந்த வாட்டரு மூவ் ஆகிற இடத்துல ஒரு வீலை ஃபிட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? அந்த வீலை ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் இந்த மிஷினரியில் ரொட்டேஷன் வந்து நடக்குது. லைக்வைஸ் இஃப் யூ டேக் எ சர்க்குலர் காப்பர் ஒயர், இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஹவவர் they are not moving in a particular direction. அதே மாதிரி சர்க்குலர் காப்பர் ஒயரை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அதில் ஃபுல்லாகவே என்ன இருக்குது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அது என்ன ஆகிறது இல்லை? பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிறது கிடையாது. யூ நீட் சம் ஃபோர்ஸ் டு புஷ் த எலக்ட்ரான் டு மூவ் இன் எ டைரக்ஷன். அப்போ ஒரு டைரக்ஷனில் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கு அதுக்குன்னு என்ன தேவை? கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. த வாட்டர் பம்ப் அண்ட் ஏ பேட்ரி ஆர் கம்பேர்டு இன் ஃபிகர் 4.7. இப்போ வாட்டர் பம்பும் பேட்ரியும் எதில் கம்பேர் பண்ணுறோம்? 4.7 ஃபிகரில் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? இதில் வாட்டர் இருக்குது. இதிலருந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டு திரும்ப இந்த ரொட்டேஷன் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி தான் பேட்ரிலையும் பார்த்தோம்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? சார்ஜ் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? எலக்ட்ரிக் நெட்வொர்க்கில் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. டிவைஸ் லைக் எலக்ட்ரிக் செல்ஸ் and other electrical energy sources act like pump, pushing the charges to flow through a wire or a conductor. என்னது? எலக்ட்ரிக் செல்ஸு மற்ற இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸஸ்ஸு எல்லாமே எப்படி ஆக்ட் பண்ணுது?
பம்பு எப்படி வந்து வாட்டரை புஷ் பண்ணுதோ அதே மாதிரி என்ன பண்ணுது, அது எல்லாமே புஷ் பண்ணி சார்ஜஸை வந்து ஒயர்லேயோ இல்லை கண்டக்டர்லேயோ ஃப்ளோ ஆக வைக்குது. த பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் இஸ் மேட் பாசிபிள் பை த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப். அப்போ இந்த பம்பிங் ஆக்ஷனை செய்யக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்ஸு எல்லாமே வந்து எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எதால் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃபால் ஆனது. த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் சிக்மா. இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? சிக்மா. த EMF of an electric energy source is the work done W by the source in driving a unit charge Q around the complete circuit. இதில் இருக்கக்கூடிய EMF எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்ஸு எதில் சொல்கிறோம்? ஒர்க் டன் W, வேலை செய்யக்கூடியதை W. அதில் இருக்கக்கூடிய சோர்ஸ் இருக்கக்கூடிய சார்ஜ் எதில் சொல்கிறோம்? Q, அந்த கம்ப்ளீட் சர்க்கியூட் ஃபுல்லாகவே. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு W by Q, where W is the work done. இதில் W அப்படின்றது என்னது? ஒர்க் டன், வேலை எவ்வளோ செய்யுதுன்னு. The SI unit of EMF is joules per coulomb. அப்போ SI யூனிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா என்னது? ஜூல்ஸ் பர் கூலும். ஜூல்ஸ்க்கு என்ன வரும்? ஜே. கூலுமே பர் அப்படின்றதுனால டிவைடட் பை கூலும் அப்படின்றதுனால C inverse 1 or volt. In other words, the EMF of an electric energy source is 1 volt. அப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்ஸோடைய EMF எதில் சொல்கிறாங்க? 1 voltன்னு சொல்கிறோம். If 1 joule of work done is done by the source to derive 1 coulomb of charge completely around the circuit. அப்போ ஒர்க் டன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோ சோர்ஸ் வந்து டிரைவ் ஆகுது, ஒரு கூலும் சார்ஜுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ வந்து வேலை செய்யப்படுது அப்படின்றது தான் என்னது? EMF. Problem 4. The EMF of a cell is 1.5 volt. What is the energy provided by the cell to derive 0.5 coulomb of charge around the circuit? அப்போ EMF எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1.5 voltன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னது? செல்லுடைய டிரைவ் Q எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 0.5 கூலும் கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேட்குறாங்க? ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு W by Q. ஒர்க் தான் வேணும். ஸோ W இஸ் ஈக்குவல் டு என்னது? EMF தானே? சிக்மா இன்ட்டு Q. தேர்ஃபோர் W இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 0.5. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 0.75 ஜூலும். Okay, thank you students. We will see the next topic in the next class.